தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியில் பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய 4வது பருவத் தேர்வு வினாத்தாள் கசிந்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம். தமிழகம் முழுவதும் இந்த ஆசிரியர் பணிக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்கள், குறிப்பாக பட்டதாரிகள் இந்த பிஎட் படிப்புக்கான தேர்வுகளை எழுதுவது வழக்கம். அந்த வகையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அந்த பிஎட் படிப்புகளை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகின்றது. இதில் அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள் என 2 வகையான கல்லூரிகள் உள்ளன. தற்போது செமஸ்டர் தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த 2ஆம் ஆண்டு செமஸ்டர் தேர்வுக்கான வினாத்தாள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. கடந்த 27ஆம் தேதி முதல் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை அந்த செமஸ்டர் தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பிரதான பாடங்களுக்கான தேர்வுகள் 4 பாடங்களுக்கும், அதே போல எலெக்டிவ் சப்ஜெக்ட் என சொல்லக்கூடிய அந்த விருப்ப பாடங்களுக்கான தேர்வுகள் 6 பாடங்களுக்கும் என மொத்தம் 10 அந்த பாடங்களுக்கான அந்த தேர்வுகள் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. இதில் இன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை 70 மதிப்பெண்களுக்கு கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் அப்படி என்கின்ற பாடத்திற்கான தேர்வு காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. 70 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்வுக்கான வினாத்தாள் என்பது தற்போது முன்கூட்டியே வெளியாகி இருக்கின்றது. தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் குறிப்பாக தமிழகம் முழுவதும் நடத்தக்கூடிய இந்த தேர்வுக்கான வினாத்தாள் என்பது தற்போது வெளியாகி இருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக ஒரு பல்கலைக்கழக அளவில் நடத்தக்கூடிய அந்த வினாத்தாள் என்பது தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் பிறகே அந்த தேர்வுகள் என்பது நடத்தப்படும். மிகுந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டு தேர்வு அன்று காலைதான் மாணவர்களுக்கு இந்த வினாத்தாள் என்பது வழங்கப்படும். ஆனால் இந்த தேர்வுக்கான வினாத்தாள் எப்படி முன்கூட்டியே வெளியாகி இருப்பது என்பதுதான் தற்போது கேள்வியாக எழுந்திருக்கின்றது. நிச்சயமாக இது தேர்வை நடத்தக்கூடிய பல்கலைக்கழகம் சார்பில் உள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய துணை இல்லாமல் இத்தகைய ஒரு வினாத்தாள் என்பது தேர்வுக்கு முன்பே வெளியாகி இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக இருப்பது கிடையாது. எனவே இந்த வினாத்தாள் விவகாரத்தில் வெளியிட்டவர்கள் யார்? இந்த தேர்வுக்கான வினாத்தாள் மட்டும்தான் வெளியாகி இருக்கின்றதா, அல்லது இதற்கு முன்பு நடத்தக்கூடிய அந்த பாடங்களுக்கான தேர்வு வினாத்தாளும் லீக் ஆகி இருக்கின்றதா என்பது குறித்து அந்த விசாரணை எல்லாம் நடத்தப்பட வேண்டி இருக்கின்றது. நிச்சயமாக மாணவர்கள் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு சில மாணவர்களின் நலனுக்காக இது போன்ற வினாத்தாளை வெளியிட்டு மோசடி நடைபெறுவது என்பது ஒரு ஏற்றத்தக்கது அல்ல என ஏற்கனவே பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய இந்த தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தேர்வு ரத்து செய்யப்படுமா அல்லது இன்று மீண்டும் நடத்தப்படுமா என்பது குறித்த விவரங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெறும். இருப்பினும் கூட இந்த வினாத்தாள் வெளியாகி இருப்பது என்பது உயர்கல்வித்துறை சார்பில் அவர்கள் சரியாக செயல்படவில்லை. ஒரு சீரான வழிகாட்டுதல் இருந்தும் கூட இப்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் ஒரு வருத்தப்படக்கூடிய அம்சமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.